அந்த குண்டுக்காரனுங்க 2 பேரும் இப்போ தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள நான் என்னோட வேலையை முடிச்சிட வேண்டியதாண்டா. என்ன சத்தாத அண்ணா, என்னாச்சு? அந்த மரம் கொத்தி என்ன ரொம்ப கடுப்பேத்துதுடா தம்பி. என்னால தூங்கவே முடியலடா. கண்ணை மூடிட்டு போடுடா அண்ணா, தானா தூக்கம் வரும். முடியலடா டப்ளு. எழுந்து என் கூட வாடா. நாம முதல்ல அதை ஒரு வழி பண்ணிட்டு வரலாம். கொஞ்ச நேரம் இருடா. அதோ அங்க இருக்கு பாரு. ரொம்ப மேல இருக்கு, எப்படி பிடிக்கிறது? மேலெல்லாம் ஏற முடியாதுடா. அதை பயங்காட்டி தான் துரத்து விட்டோம். டேய் தம்பி, நாம போய் அவனை தடுத்தாகணும். சரி, நாம இப்போ எந்த மரத்தை வெட்டலாம்? ஹே, இதோ இங்கிட்டு இருக்கு. என்னதுடா இது? போது நிறுத்துங்க, சொன்னா கேளுங்க. இப்ப போய் நம்ம வைக்க முடியல. இப்போ நம்மளால ஓட முடியாதா? எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்க வேண்டியதாண்டா. எங்க போனா? இந்த பக்கம் தானே அந்த விக்குமண்டைய வந்தான். அவன் வயசான காலத்துல இவ்வளவு வேகமா ஓட மாட்டானே. எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சூப்பர். நான் என்ன அவ்வளவு வேகமாவா தும்பிட்டேன்? கேமோஃப்ளாஜிங்கோட கடைசி ஆர்ட்டா. இதை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதை முன்னாடியே நான் வாங்கியிருக்கேனே. இதை நான் 200 ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைக்கிறேன். அடடா, இதை பத்தி நான் மறந்தே போயிட்டேனே. ஐடியாடாவுக்கு இந்த கேமோஃப்ளாஜிங் டெக்னிக்கை பயன்படுத்தி அந்த 2 குண்டு பசங்களையும் ஓட விடலான்னு நினைக்கிறேன். படிக்க ஆரம்பிடாவுக்கு. இந்த லாகருவுக்கு உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டான்டா. இந்த காட்டோட ராஜா யாருன்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன்டா. கொஞ்சம் மேலடா, இன்னும் கொஞ்சம். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இந்த மாறு வேஷத்துல என்ன கண்டிப்பா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அச்சோ, இங்க இருக்காங்களே. இப்ப நான் தான் கேமோஃப்ளாஜ் டெக்னிக்கை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். என்ன கண்டே பிடிக்க முடியாது. அவங்க வேற என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ரெடியா இருக்கேன்டா. இப்போ என்னோட வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஒரு வழி பாத்துடலாம். அப்புறமா கவனிச்சுக்கலாம். ஆர்வ கோளாறு உனக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. எனக்கு தனி பவர் கிடைச்ச மாதிரியே இருக்கு. இந்த டெக்னிக் வந்ததுக்கு அப்புறம் என்ன யாரும் ஒண்ணு பண்ண முடியாது. சீக்கிரமாடா வந்துட்டாங்களா? இப்போ நான் என்னோட வேலையை காட்டுறேன், பார்த்துக்கிட்டே இருக்கடா. ஐயோ பாவம் அந்த மரங்க. அண்ணா, அன்னைக்கு நிறைய மரங்களை அவன் வெட்டி இருக்கான். லாகர் வேக், ஒழுங்கா வந்துரு. நீ மாட்டானா அப்புறம் காலி. அவன் மாட்டிக்கிட்டான். இன்னைக்காச்சும் நான் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். லாகர் வேக், அண்ணா நானும் வந்துட்டேன். யாரு வாசலும் நான் இப்ப காட்டுறடா, பார்த்துட்டே இருக்கடா.
எனக்கு ரொம்ப வலிக்குது. அவன் எங்கடா போனான்? ஹேய், அங்க இருக்கா பாரு. அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். காப்பாத்துங்க. ஓடாத நில்லுடா. அவன் எங்கடா போய் தொலைஞ்சான்? இப்போ என்னைய நீங்க 2 பேரும் கண்டுபிடிக்கடா பாப்போம். அவன் புதுசா மூளையெல்லாம் உபயோகப்படுத்துறான். லோகர்விக்கு மூளை வளருதே தவிர முடி வளர அது மாட்டேங்குது. இப்ப ரொம்ப முக்கியம். முதல்ல நீ முடிய வளர்த்து காட்டுற, அப்புறம் பார்க்கலாம். இறங்கி போயிட்டு பாரு, அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இவங்களை என்ன பண்ற பாருங்களா. ஓடுற தம்பி, ஓடாதீங்கடா, நில்லுங்கடா. முழுங்க அங்கேயே நில்லுங்கடா. உங்களை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்டா. ஒரு நிமிஷம் இரு தம்பி. இத பாத்தியா? இந்த காலன் இருக்கே, இது ரொம்ப ஆபத்தானதுடா தம்பி. அடே நில்லுங்கடா. எங்கடா உள்ள ஓடிக்கிட்டு இருக்கீங்க? மாட்டீங்கடா நீங்க. இப்போ எப்படா என்கிட்ட இருந்து தப்பிப்பீங்க? நடக்கிற வழியில யாரா இதை கொண்டு வந்து வச்சது? பெயிண்ட். இதை நான் தான் இந்த இடத்துல வச்சிருப்பேன். ஒழுங்கா இந்த இடத்த விட்டுன்னு ஓடி போயிடு. இந்த ஐடியா சூப்பரால இருக்கு. இது கூட ஒரு கேமோஃப்ளாஜ் டெக்னிக் தான். என்ன பேசிட்டு இருக்க? என் கையில கல்லே இல்ல. வேற யாருமே இல்லடா. நான் என்ன பைத்தியம்டா? நான் இல்ல, நான் ரொம்ப பிஸியா சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன என்னது அது? ஹேய், ஒழுங்கா யாரா இருந்தாலும் வெளியே வந்துருங்க. வந்துருங்க. வந்து உன்னோட மூச்சை காட்டு. சொன்னா கேளு. தைரியமான ஆம்பளையா இருந்தா முகத்தை காட்டுடா. நீ என்னோட கோபத்தை அதிகப்படுத்திட்டு இருக்க. ஒழுங்கா நீ பண்றத இதோட நிறுத்திடு. டேய் தம்பி, இப்படி சிரிச்சனா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு பயம்லாம் இல்ல. இங்க பாரு, என்கிட்ட பாதுகாப்பு கவசம் இருக்கு. அந்த சின்ன கல்லால என்ன பண்ண முடியும்? நான் உன்னை விட அறிவாளிடா அண்ணா. இது ரொம்ப வேகமா வந்து விழுது. என்ன ஒரு அறிவாளிடா நீனு. ஹே டப்ளு, நாம இங்க இருந்து உடனே கிளம்பணும். இப்போவா? அது வந்து என்ன? சரி, பாத்துக்கலாம். வாடா, ஓடி வந்துடுறா. அண்ணா இருடா, நானும் வரேன். பப்புளு டப்புளு, எங்கடா வேகமா ஓடிக்கிட்டு இருக்கீங்க? வெளியில விட்டுடு. எங்களை விட்டுடா. சரி சரி, உண்மையா இருக்க. நேரம் தாண்டா நமக்கு வேஸ்ட் ஆகும். என் கனவு இன்னைக்கு தாண்டா நனவா இருக்கு. இப்போ யாரு அறிவாளின்னு சொல்லுங்க பாப்போம். நான் சின்ன வயசுல இருந்தே பெரிய அறிவாளின்னு எங்க வீட்டுல சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் இந்த உலகத்திலேயே நான் பணக்காரனாக போறதை யாராலையும் தடுக்க முடியாதா? நீங்க 2 பேர் மட்டும் என்னோட வாழ்க்கையில இல்லைன்னா இந்நேரம் எங்கேயோ போயிருப்பேன்டா. டேய், என்ன வேணும் உனக்கு? ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு. ஓடிடுன்னு ஏடா அது? இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? ஒழுங்கா ஓடிடு. நீ நல்லா உத வாங்கிட்டு தான் இப்ப போக போறேன். அப்படிதான், அவனை சும்மா விட்டுறாத. நல்லா போட்டு தாக்கு. போயிட்டு இருக்கிறல. அப்படிதான் சும்மா. சரி சரி, இப்போ நீ பண்ணதுக்கு இது போதுமாடா? சரி, இங்க ரொம்ப குளிர்ல வாடா, நம்ம வீட்டுக்கு போலாம். போற வழியிலேயே அப்படியே ஏதாவது
சாப்பிட்டுட்டு போலாம். என்னால சுத்தமா முடியலடா சாமி. ஒரே அனலா இருக்கே. என்னது தண்ணி கூட இல்லையா? ஒன்றுத்தையும் காணோம். தண்ணி தண்ணி என்னதுடா இது? போச்சு போடா, சுத்தமா தண்ணியே இல்லை. நான் தண்ணிக்கு பில்லு கட்டலையே, அதனால தண்ணியை கட் பண்ணிட்டாங்களா? இது ரொம்ப மோசமா இல்ல இருக்கு. ஒரே ஒரு மாசம் கட்டாததுக்கா கட் பண்ணாங்க. நாம வேற ஏதாச்சும் வழியை பார்க்க வேண்டியதுதான். கடைசியா வேலையை முடிச்சாச்சு. ஒரு நிமிஷம், ஐடியா. அடடா, இதைத்தான நான் எதிர்பார்த்தேன். இந்த வெயில் காலத்துல தண்ணி கிடைக்காம எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுங்கடா. என் மண்டையில முடிதாடா இல்ல, ஆனா மூளை இருக்கு. இதை மட்டும் யாராவது கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் அதோட என்ன காலி பண்ணிடுவாங்க. என்ன பண்ணலாம்? ஏதாச்சும் டிராப்ப வைக்க வேண்டியதுதான்டா. உங்களால முடிஞ்சதுன்னா என்ன தடுத்து பாருங்கடா. இது மேல கொஞ்சம் மண்ணு அள்ளி கொண்டுட்டோம்னா அப்புறம் வேலை முடிஞ்சுது. பர்ஃபெக்ட்டா. விக்குனா சும்மா நினைச்சிட்டீங்களா? என்னடா பண்றது? எனக்கு புரியல. எனக்கு தண்ணி வேணும். நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், துளி கூட தண்ணி கிடைக்கல. எப்படி அது? அண்ணா ஏதோ தப்பு இருக்கட்டும். இப்போ நான் எவ்வளவு தண்ணியை வேண்டாலும் வேஸ்ட் பண்ணுவேன். அந்த இயற்கையா இப்போ என்னோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. பாத்தீங்களா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல. அப்படின்னா ஆறு காணாம போச்சோ? நீ என்ன விளையாடுறியோ? இப்படி ஒரு விஷயம் உலகத்துல நடந்திருக்கா என்ன? யாரும் டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் பொறுமையா யோசிக்கலாம். ஐடியாடா தம்பி, இந்த வழியாவே போய் யாருக்கு என்ன ஆச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம்டா. என்ன சொல்றீங்க நீங்க? சரி. என்னது? எல்லாரும் கொஞ்சம் அங்க பாருங்க. எங்க? இதுக்கெல்லாம் அந்த விக்கு தான் காரணமா இருக்கணும். என்ன யாரோ நினைச்சுக்கிட்டு இருக்காங்க போல. ஒருவேளை அவங்க தான் இங்க வந்திருப்பாங்களோ? வந்துட்டாங்க. என்ன நடக்குது இங்க? இருங்க. அண்ணா என்னடா ஆச்சு? ஜாக்கிரதையாரு, இங்க என்னமோ சரியில்லைன்னு தோணுது. பயமா இருக்கு, நாங்க போகல. டப்ளு, அத பத்தில கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சூப்பர், கலக்குற. அப்படிதான். உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுடா. ஜஸ்ட் மிஸ்ரா சாமி. சரி, இப்ப என்ன பண்றது? நடச்சோண்டா, அடுத்து ஒருத்தன் கண்டிப்பா மாட்ட போறான். விக்கு, உண்மையிலே நீ அறிவாளி தான்டா. இல்ல, அவன் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கான்.
ஹே டப்ளு, இங்க நிறைய இருக்கு. யோசிடா பப்ளு. பெரிய பாறை. ஐடியா கிடைச்சிடுச்சு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன்? அச்சோ, இவங்க இங்க போனாங்கன்னா எனக்கு தண்ணி கிடைக்காது. எல்லாம் முடிஞ்சதா தம்பி? சரி, நம்ம முதல்ல இத உடைச்சு போடலாம். எல்லாரும் ஹேண்ட்ஷேக் பண்ணுங்கடா. ஓடாம ஒழுங்கா யாரும் அசையாம அப்படியே நின்னுங்க, இல்லனா உங்களை சுட்டு தள்ளிடுவேன். திசை திருப்புறேன், நீங்க மத்த வேலையை பாத்துக்கோங்க. உன்னால முடிஞ்ச என்ன பிடிச்சு காட்டு. பிடிச்சு காட்டுறியா? இப்ப பாரு, இப்ப பிடிச்சு பாரு. என்னையே வெறுப்பே தெரியாது. இப்ப பிடிக்கிற பாரு. ஏதோ வந்துட்டான். வாங்க வந்து பிடிக்க. கதையை இன்னையோட முடிக்கிறாரு. தம்பி, இதுதான் நல்ல சான்ஸ். இதை நாம உடைச்சிடலாம். இது நான் வச்ச டிராப்பா மட்டும் இருக்க கூடாது. வாவ், எவ்வளவு மேல போயிட்டு இருக்காரு. மாட்டடா நீ. என்னடா கோட்டை, நீ நான் உங்க எல்லாரையும் வெறுக்கிறேன். என்னடா சிரிப்பு வேண்டி கிடக்கு? என்னோட கண்ணு இங்கேயே இருக்கடா. நான் வந்து உங்களுக்கு பாடம் கத்து கொடுக்குறேன்டா. எங்க ஓடிக்கிட்டு இருக்காது என்னோட கண்ணு? ஒழுங்கு மரியாதையா அதை என்கிட்ட கொடுத்துரு. ஏய், ஓடாத. போதும். கொடுத்துரு. கொடுக்குறோம்ல, ஒழுங்கா அதை என்கிட்ட கொடுத்துரு. அச்சோ, எல்லாரும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கோங்க. ஆசிக்காம அங்கேயே இருக்குடா. எங்க போய் தொலைஞ்சாங்க அவங்க? இதுக்கு வாய்ப்பே இல்லையே. நிறுத்துக்கடா, இல்லைன்னா சுட்டு தள்ளிடுவேன்டா. மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன்டா, சுட்டுருவேன்டா. அண்ணா, இப்ப என்னடா? அவனை கண்டுக்காத, நீ வேலையை பாரு. இதை நம்ம திறந்தே ஆகணும்டா. ஈஸியா திறந்துடலாம். படலையே படலையே. இங்க பாரு, இந்த ஐடியா நல்லா வேலை செய்யறா தம்பி. சரி, இங்க பாரு. முடிஞ்சா சுட்டுதான் பாரு. நீங்க கிண்டல் பண்ணாதீங்க. எத்தனை வாட்டி சொல்லிருக்கா? கான்செப்ட். இதை நம்ம உடைச்சிடலாம் தம்பி. நல்ல வேலை பண்ணீங்கப்பா. ஒழுங்கு மரியாதையா அங்கிருந்து போயிடுங்கடா. அடே குண்டைகளா, உங்க ரெண்டு பேரும் மூஞ்சிலையும் கரிய பூசாம விட மாட்டேன்டா. உன் மூஞ்சி தட கறி பூசுற மாதிரி இருக்கு. என்ன நடக்குது? அச்சோ, மாட்டிக்கிட்டே. காப்பாத்துங்க, காப்பாத்துக்கடா. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லதுக்கே இல்லடா. காப்பாத்துக்கடா. கிளம்பு, காத்து வரட்டும்.